இதே ராஜா மேல டப்பா இட எதுக்கு எத்தனை மணிக்கு நான் கிடச்சிது கரெக்டா பிடிச்சிட்டு அப்படிதான் போட்டிங்களா வெந்துருச்சா மீன் ஹாய் வணக்கம் உறவுகளே, நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் மாட்டுப்பொங்கல்னாலே நான்வெஜ் விருந்து தான். ஏற்கனவே உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் காலையிலேயே எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மீன் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் இருந்தாலும் அவங்க வந்து ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரினா மார்க்கெட் போக மாட்டாங்க. அதை தாண்டி இருக்கிற அந்த ஏலை விடுவாங்கல்ல, மீனெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து போட்லேருந்து ஏலை விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் போய் எப்பயுமே ஃபெஸ்டிவல் டைமு எங்களுக்கு முக்கியமான ஒரு நாளாக நாங்கள் அங்கே தான் போய் வாங்குவோம். ஏன்னா நாங்கள் போகும்போது எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் வாங்க மாட்டோம், ஒரு 4-5 ஃபேமிலிக்கு வாங்காததுனால எங்களுக்கு அந்த ரேட்டு தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற போல இருக்கும். மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. அதனால் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னாலே நாங்கள் காலையிலே கிளம்பி அங்கே போயிடுவோம். இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் தான் இருக்கும். ஏன்னா பரங்கிப்பேட்டை, அண்ணங்கோவில், அப்புறம் பிச்சாவரம் இந்தமாரி இடத்துலலாம் வந்து மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் நாங்கள் காலையிலே அங்கே கிளம்பி போயிடுவோம். இந்த வாட்டி தான் என்னவோ என்னால் போக முடியல. எங்கள் ஹஸ்பண்டு, அம்மா, விக்கி, மாமா ஃப்ரெண்ட்ஸு, சரண் சுந்தர், இவங்க அத்தை பசங்க எல்லோரும் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், உடம்பு முடியலன்னுட்டு. அதனால இந்த வாட்டி என்னால் போக முடியல. எப்பவுமே போயிட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க அம்மா. கருவாடு, சன்னாகுனி அதெல்லாம் ரொம்ப அங்கே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே அங்கே தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுவும் இல்லாத அந்த இடத்துல ஏர்லி மார்னிங் காலைல ஒரு 4:30-5 மணி வாக்குலேயே அவ்வளோ கூட்டம் இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம்னு நினச்சிட்டு போவோம். அங்கே அவ்வளோ கடத்தெரு இருக்கும், காய்கறி விற்பாங்க, புட்டு விற்பாங்க, வடை எல்லாமே இருக்கும். காலை டிஃபன் கடையே 6 மணிக்கெலாம் போட்டுருவாங்களாம், பார்த்துக்கோங்களேன். நம்ம என்னடா இது, நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோமா. ஃபஸ்ட்டு காரில் போகும்போது யாருமே இல்லாத போல தான் இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ ஜனம் எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தோன்ற அளவுக்கு இருக்கும் உறவுகளே. நான்லாம் ஃபஸ்ட் டைம்லாம் போகும்போது அப்படி தான் ரொம்ப வியந்து பார்த்த இடம் இதெல்லாம். அதுமாரி அசால்ட்டாக சொல்லுவாங்க. அந்த மீனோட ரேட்டு ஒரு கூடு எடுத்துப்பாங்க, அப்படி பக்கத்தில் போய் நிற்கிறதுக்குள்ளே 300 அப்படியே ஏற்றிட்டே போவாங்க. 400 500 நம்ம என்னடா 300 சொல்கிறாங்கன்னு கிட்ட போகிறதுக்குள்ளே 700 ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் அங்கே கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் ஏழை விடுவாங்க போல. நம்ம 300 கிட்ட போகிறதுக்குள்ளே அவங்க ஒரு ரேட் வச்சுருப்பாங்க, அந்த ரேட்டே தான் நமக்கு கொடுப்பாங்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரேட்டையும் பார்த்து பேசிட்டு தான் ஒரு சில மீன்லாம் இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு என்னென்ன மீன் வாங்கினாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க மற்றவங்களுக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு வந்து 4 கிலோவில் ஷீலா மீன் ஒன்று வாங்கியிருக்காங்க. அது வந்து கிலோ வந்து 400 ரூபாயா. அது வந்து அந்த கையில் வச்சுருந்தாங்கல்ல ஒரு மீன், அதுதான் அந்த மீனா. எனக்கு வந்து மீன் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க சொல்கிறதா மீனோட பேர் எல்லாமே. அது நாங்கள் வாங்கின போலயே அவங்க மாமா பசங்களும் வாங்கினாங்களா 3 கிலோவில் அந்த மீன். அதுக்கப்புறம் காணாங்கத்தை, மடவை, எறா, கனவா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கனவா மீன்ல இந்த வாட்டி தான் வாங்கினாங்க. லாஸ்ட் டைம்ல வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால இந்த வாட்டி எங்க குழந்தைனர் வந்து கனவா மீன் வாங்கம்மா, இந்த வாட்டி நம்ம செய்யலாம்னு சொன்னதுனால இந்த வாட்டி கனவா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி மாறின ஒரு மீன் எதுன்னு கேட்டாங்கன்னா கனவா மீன் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மீனுமே வாங்கி அங்கேயே ஆஞ்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம வாங்கி வேற ஒருத்தவங்க கொடுக்குறோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒருத்தவங்க எனக்கு இந்த மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னதை மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மற்ற எல்லா மீனும் எங்கள் வீட்டுக்கு வாங்கினது, அவங்க மாமா பசங்க வீட்டுக்கு வாங்கினது, அவங்க கூட போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கேயே வாங்கி க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஆய கொடுத்துட்டு இருந்திருக்காங்க போல. எங்கள் குழந்தைனார் தான் வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வெயிட் பண்ணி அவங்க தான் லேட்டாக வந்திருந்தாங்க. ஏன்னா இவங்க காலைல ஒரு 3:30 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டு ஒரு 4:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க வீட்டிலேருந்து. அதுக்குள்ளே அம்மா ஏந்து வாச தெளிச்சு கோலம் போட்டு அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாரும் காலையில ஏர்லி மார்னிங் எழுந்ததுனால இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 கார்ல போனாங்க. ஒரு கார்ல வந்துட்டாங்க எல்லாருமே. அம்மா, எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் வந்துட்டாங்க, ஜி எல்லாருமே வந்துட்டாங்களா. கொழுந்தனாரு எல்லாருமே வந்து 2வது கார்ல மீனை கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு ஜிலாம் தூங்க போயிட்டாங்க. சரி காலையில எழுந்துட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் மீன் வாங்கிட்டு வந்து அது என்னென்ன மீன் சொல்லிட்டு பிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. பிரிச்சு பார்த்துட்டு எல்லாருமே மீனை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மீன் அம்மா கிளீன் பண்ணும்போது தான், ஆஞ்சிட்டு இருந்த மீன்லாம் கிளீன் பண்ணுற காட்டுங்கன்னு போது தான் சங்கரா மீன் வந்து 2 கிலோ வாங்கியிருக்காங்க போல. அதை கிளீன் பண்ணுற இடத்துல விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. வாங்கிட்டு அந்த மீனை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டோமா இல்லை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு பரபரப்பாக பேசிட்டு இருக்க கேப்புக்குள்ளேயே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. உடனே தான் எங்கள் ஜியும் எங்கள் குழந்தையோட ஃப்ரெண்டும் வந்து மீன் வந்து வாங்கின இடத்துல கொடுத்தமான்னு சொல்லிட்டு கேட்டு வரதுக்காக போனாங்கங்க.
கடைசியில் பார்த்தா அவங்க மீனெல்லாம் அங்கே தான் விட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கோம் போல. அவங்க மீனை ஆஞ்சி க்ளீன் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் நாங்கள் லேட்டாக போயிருந்தோன்னா அந்த மீன் எங்களுக்கு கிடைக்கவே போயிருந்திருக்கோம் போல உறவுகளே. நல்லபடியாக ஏதோ கடைசி நிமிஷத்தில் அந்த மீன் வந்து எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த ஒரு மீனோட விலை 700 ரூபாய். எங்கள் மாமியார் அதே சொல்லிட்டு இருந்தாங்க, 700 ரூபாய் அந்த மீன் விட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க உறவுகளே. எங்களுக்கு தெரியாது அது அதனாச்சு அது தண்ணி கடாங்க பாட்டு இதே வந்து விட்டேன். இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு போயிருந்தேன்னா வச்சுக்கோங்க, கிளம்பி எல்லாத்தையும் எடுத்து இது பண்ண க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து வைக்கிறதுக்கு. இங்கேயே வரையிறாங்களா? என்ன பண்ணிங்கண்ணா கிடச்சிது கரெக்டா பிடிச்சிட்டு அப்படி தான் போட்டிங்களா? எங்கே முனையிலையா? ஃபைனலாக என்னங்க மீன் கிடைச்ச சந்தோஷத்தில் நாங்கள் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வந்து சமையல் வேலையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. நான்லாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு கிடையாது. அவங்க 2 மணி நேரத்தில் செய்கிற வேலையை நான் 4 மணி நேரம் ஆக்குவேன், 3 மணி நேரம் வேணால் ஆக்குவேனே தவிர்த்து அதை விட கம்மியாக ஆக்க மாட்டேன். அதனால் அவங்க சமையல் வேலையை பொறுத்தவரையும் அம்மா செம்ம டேஸ்ட்டாகவும் செய்வாங்க, செம்ம ஃபாஸ்ட்டாகவும் செய்வாங்கங்க. அதனால் ஃபஸ்ட்டு என் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மீன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மீன் குழம்புல மீன் கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்புலேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அம்மா குழம்பு வைக்கிறதுக்குள்ளே காயெல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் மட்டும் அரிஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷத்தில் நான் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு தான் ஊருக்கு போவேன். போகும்போதெல்லாம் கூட நான் சமையல் வேலையை செய்ய மாட்டேன், அம்மா தான் செய்வாங்க. எனக்கு என்ன வேலையாக இருக்குன்னா காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டு மற்றபடி மாரல் சப்போர்ட்டாக என்னென்ன இது எடுத்துருவாங்க அதை எடுத்துருவான்னு சொல்கிற வேலையை மட்டும் தான் செய்வேன். அம்மா தான் சமையல் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இன்னும் எத்தனை வருஷம் தான் நான் இதுமாரி அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டே ஓட்ட போகிறேன்னு தெரியல. அம்மா வந்து இந்த மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் அவங்க அத்தன்டிக் ஸ்டைலில் வைப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை புதுசாக ஏதோ ஒரு டிஷ்ஷு செய்யணும்னா அதை நான் தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ கடையில் போய் சாப்பிட்றோம் இல்லை சேனல் பார்க்குறோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கே பார்க்கும்போது ஒரு சில டிஷ்ஷை பிடிச்சிருக்கும்ல, அந்தமாரி டிஷ்ஷஸ்லாம் தான் நான் ட்ரை பண்ணுவேன். மற்றபடி அம்மா சமையல் தான் எங்கள் ஊரில் எப்பயுமே பெஸ்ட்டு. இந்தமாரி செய்யும்போது ஏதாவது ரொம்ப ரேரு நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்குறதே ரொம்ப ரேரு. ஆனால் அம்மா ஒரு கீரை கடையில் செஞ்சு வச்சா கூட சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டுருவாங்கங்க. இந்த போல் உங்கள் வீட்டில் எதாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா மோஸ்ட்லி எந்த மசாலாமே யூஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் இருக்க குழம்பு மிளகத்தில் வச்சு தான் குழம்புலாம் செய்வாங்க. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதனால தான் என்னவோ தெரியல அம்மா குழம்பு எல்லாருக்குமே பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மாமியாருக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறாளே, இப்படி ஐஸ் வச்சே வேலையெல்லாம் மாமியார் பக்கம் தள்ளிடுறாளுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எங்கள் லைஃப்பில் வர எல்லா ட்ராவல்லையுமே நீங்களும் என் கூட தான் வரப்போகிறீங்க. நீங்களே கொஞ்சம் வீடியோக்கு அப்புறம் சொல்லுவீங்க பாருங்களேன், இல்லை அந்த பொண்ணு சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா வந்து என்னை இன்னொருத்தங்கிட்ட பொண்ணுன்னே என்னை இதுவரை நடத்துனதே கிடையாது. நானும் அம்மாவும் நான் அம்மான்னு சொல்கிறேன்னா அதிலே தெரிஞ்சுக்கோங்க அம்மா அவங்க எனக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சும்மா எல்லாராலையுமே போய்ட்டு மாமியார் அம்மான்னு கூப்பிட முடியாது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து பொன் குழந்தை இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நான் போன உடனே எடுத்த உடனே நாங்கள் லவ் பண்ணும்போதே கூட பேச ஆரம்பித்தவங்க கூட நான் அம்மா தான் பேசினேன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவங்களுக்கு பொண்ணு இல்லாதனால ஃபஸ்ட்டே நான் அம்மான்னு கூப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மருமக எப்படியோ தெரில, எங்கள் அம்மாவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு தான் நான் சொல்லுவேன். மாமியார் மருமக புராணமே சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு பார்க்குறீங்களா? சரி வாங்க பேக் டு த நார்மல் ரொட்டீன். சாரி மாட்டு பொங்கல் ரொட்டீனுக்கு போகலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீன் வறுவலை மட்டும் அம்மா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக படைக்கும் போது போட்டுக்கலாம், மற்றபடி நீ வா நீ சாமி ரூம் ரெடி பண்ணு, நான் வெளியில் வந்து நாங்கள் பெரியவங்களுக்கு படைக்கிறதுனால நான் புடவையெல்லாம் கோதி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிக்கிறேன், நீ அதை பாருன்னு சொல்லிட்டு வேலையை பிரிச்சுக்கிட்டோம். இதில் நாங்கள் மட்டும்தான் வேலை செய்வீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எங்கள் டோட்டல் ஃபேமிலியுமே வேலை செய்வாங்க. இந்த வாட்டி தூபம் காட்டுறதுக்கு ஒரு புது டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. காரில் இருக்க வேக்கம் கிளீனர் இருக்குல்ல, அது எடுத்து வந்து கறி அந்த இது மேலே காமிச்சோன்னே டக்குன்னு பற்றிக்கிச்சான். இந்த ட்ரிக்ஸை இனி யூஸ் பண்ண வேண்டியதான் வரவங்களுக்கு. கறி பற்ற வைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜி என்ன பண்ணியிருக்காங்க, மீன் வறுத்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், குழம்பெல்லாம் எடுத்து மாற்றி வச்சு நேரம் மாற்றி, இன்னும் பெருசாக நிறைய நம்ம செஞ்சுருக்கோம்ல, சின்ன சின்ன யானமாக மாற்றி வச்சுட்டா நம்ம இலையில எடுத்து வச்சு படைக்கும் போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் யானை மாற்றி வச்சுட்டு இருந்தேன். டைம் ஆகிடுச்சு, இலையை போட்டுடலான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களா, ஒரு பொருளை எடுத்து வந்து கூட நான் அப்படியே இலையில வைக்கிறேன்னு சொன்னேன். ஒன்று எடுத்து கொடுக்க அம்மா இலையில வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரவங்களே. சேர்ந்து என்னென்ன டிஷ்லாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, எறா வறுவல் செஞ்சுருந்தாங்க, கனவா வறுவல் செஞ்சுருந்தாங்க, நாட்டுக்கோழி கிரேவி, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, கீரை பொரியல், கொழுக்கட்டை, மீன் வறுவல் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த இலையை நம்ம அடுக்கி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையிலேருந்து ஒரு போராட்டம் பண்ணியிருப்போம்ல சமையல் செய்கிறதுக்கு, அந்த பண்ணுறதுக்கு.
அதெல்லாம் அப்பா நல்லபடியாக சமையல் செஞ்சு இலையில அடுக்கி சாமி படைக்க போகிறோம்டா அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது பாருங்க. அது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. இது ஹைலைட் என்னென்னா ஜியோ கொழுக்கட்டை மாவு கம்மியாக இருக்குது, ப்ரீமிக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அவர் வாங்கிட்டு வந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க. 2 வாட்டி மனுஷன் வெளில போயிட்டு வாங்கிட்டே வரலங்க. கேட்டால் மறந்துட்டாங்களாம். இந்த மாதிரி இவங்களை வச்சு நம்ம போராடிட்டு அந்த சமையலை நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன கொழுக்கட்டை மாவு கடைசி வரையும் வாங்கிட்டு வந்து தரலங்க. இருக்கிற மாவு வச்சு தான் நானாமோ அட்ஜஸ்ட் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சு வச்சு படைச்சோங்க. நம்ம அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். ஆனால் ஒரு ஃபுல் மீலாக ஒரு ஃபுல் மெனுவாக நான்வெஜ் மெனுவாக சாப்பிட்ருக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரேரு தான். அது போல் நாள் தான் எங்கள் ஃபேமிலிக்கு மாட்டுப்பொங்கல். எங்கள் ஃபேமிலியில் மட்டும் இல்லை, பல ஃபேமிலிக்கு இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உறவுகளே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் மாமியார் வீட்டில் இந்த ஸ்டைலான மாட்டுப்பொங்கல்னால் எங்கள் அம்மா வீட்டில் அப்படியே ஆப்போசிட் அத்தன்டிக் ஸ்டைல் மாட்டுப்பொங்கல். ஏன்னா எங்கள் அப்பா மாடு பால் வியாபாரம் பண்ணுறாங்களா, அதனால் 2 பானையில் பொங்கல் பொங்கி கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எல்லாம் சமைச்சு வச்சு நாங்கள் சாமி படைப்போம். அதுவுமே இதே டைமிங் தான் ஆகும் படைக்கிறதுக்கு. இருந்தாலும் 2 எக்ஸ்ட்ரீமும் பார்த்தேன்னு தான் நான் சொல்லுவேன் பொங்கல் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரையும். கருவாட்டு குழம்பே பிடிக்காதுங்க பேசிக்காக. ஆனால் எங்கள் அம்மா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி செய்கிற அந்த கருவாட்டு குழம்பு இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த பொங்கலுக்கு அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலில் செய்கிற ஒரு யூனிக்கான டிஷ் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி படைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பிரதாப் மாமாவும் மிருதுலாவும் என்ன பண்ணிட்டாங்க, சாமிக்கு எல்லாத்துக்கும் தூபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தூபம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாமி படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பயுமே எங்கள் வீட்டில் ஒரு 4 கிழமை ஒரு விசேஷ நாள்லாம் எங்கள் மாமனார் தாங்க சாமிக்கு சூடம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காமிச்சு முடிச்சுட்டு அம்மா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீர் விழாவே செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் இன்னுமே ஒரு வழக்கமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் வழக்கமாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் பசங்க ஒரு வழக்கம் பண்ணுவாங்க பாருங்கள். நம்ம படைக்கும் போது தான் எல்லாமே நான் தான் பண்ணுவேன், சூடமும் நான் தான் காட்டுவேன். இல்லை அந்த பெல்லை என்கிட்ட கொடுங்க, அந்த வாங்கின பெல்லை கூட ஒழுங்காக அடித்தாதானங்க, அதுவும் அடிக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு நாளாக தான் இன்றைக்கி மிருதுலா பண்ணிட்டா. இத்தனை நாள் நம்ம மிரட்டினா அவங்க அப்பா மேலே ஏறி உட்காந்துப்பான். ஆனால் மிருதுலா அப்படி கிடையாது. அவள் பிடிச்சானா அந்த பிடிவாத குணம் அவளுக்கு நிறையவே இருக்குது. அப்படியே உட்காந்துட்டா. ஏன் பாப்பா, நம்ம காலிலேருந்து நம்ம செஞ்சு படைச்சி பசங்களோட அந்த நிமிஷம் படைக்கும் போது கொஞ்சம் ஜாலியாக இருந்தா தானே. அவள் அப்படி பண்ணவே மாட்டா. அவளுக்கு படைக்கிற நாளெல்லாம் மிருதுலா ஏதோ ஒன்று சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பாள். அதே போல் தான் இன்றைக்கும் படைச்சி முடிச்சுட்டு நான் தான் சூடம் காட்டுவேன், நான் தான் படைப்பேன்னு சொல்லிட்டு ஆள் படைக்க விடலைன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய் உட்காந்துட்டா உறவுகளே. அதுக்கப்புறம் விக்கி போயிட்டு சமாதானம் பண்ணி பாப்பாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவள் எப்பயுமே ஆள் ஃபுல்லாக சமாதானம் ஆனாலான்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் ஆகவே இல்லை. அதுக்குள்ளே நாங்கள் படைச்சி முடிச்சுட்டு நாங்கள் தீவார்த்தனெல்லாம் காமிச்சு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டோமா. ஆள் வந்தா, என்னடா இது நம்ம போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆள் போய் திருப்பி சைலண்ட்டாக உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் போய் சூடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு சாமிக்கிட்ட ஊழ்ந்து கும்பிட்டுட்டு வந்தோம். நாங்கள் ஊழ்ந்து கும்பிட்டுட்டு வர்றது வரையுமே ஆள் சைலண்ட்டாக தான் உட்காந்துட்டு இருந்தா, கொஞ்சம் கூட மனசே மாறல. அதுக்கப்புறம் ஆள் எப்போ தெரியுமாங்க மனசு மாறினா, நைனா போயிட்டு பொங்கல் காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளார போனாங்களா. என்னடா இது பொங்கல் காசுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ தாங்க கொஞ்சம் குஷி ஆகிட்டு ஆள் கொஞ்சம் இதுவானா. அதுக்குள்ளே நைனாவும் காசு எடுத்துட்டோம். பொங்கல் காசுன்றது ஒரு சின்ன இமோஷன் தாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோதான் பெரியவங்களாயிட்டோம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம காசு தரும்போது நம்ம இன்னும் சின்ன பசங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் உறவுகளே. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் இதெல்லாம் காசுலாம் வாங்கிட்டு நாங்கள் இருக்கும்போது அப்போ தான் மிருதுலா கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் ஆகிட்டு வந்தா. அடுத்தது ஒரு கண்டிஷன் வச்சா, அம்மா தம்பி நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த வாட்டியும் அவளுக்கு நோ சொன்னேன்னா அவன் சும்மா இருக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு நீ ஆசீர்வாதம் பண்ணு மித்திரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டாங்க. அவளுக்கு கொடுத்தது என்னமோ 100 ரூபா தான். அதில் ஆள் என்ன பண்ணிட்டா, அவங்க தம்பிக்கு 50 ரூபா கொடுத்து விட்டுட்டா. அப்புறம் யார் மித்திரனுக்கு தான் டபுள் டமாக்கா, அவர் தான் சந்தோஷமாயிட்டார் ஆள். இந்த கலவரெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நானும் மிருதுலா மட்டும் பாட்டிக்கிட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம். இவங்க 3 பேரையும் காணும். எங்கடான்னு பார்த்தா நைனா அதுக்குள்ளே ரூமுக்கு இலையை எடுத்துகிட்டு போயிட்டு உருண்டை சோறு பேசியே போயிட்டாங்க. அவங்க கூட இவனு போய் நின்றுட்டாங்க. உருண்டை சோறுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம படைச்சோம்ல இலை, அதில் இருக்க ஒரு ஐட்டத்தை கூடாமல் எல்லா ஐட்டத்தையுமே பிசைஞ்சு ஒரே உருண்டையாக நைனா தருவாங்க. இது பொங்கலுக்கு மட்டும்தான் எனக்கு தருவாங்களா, அதனால என்னவோ தெரியல அந்த கலந்த மிக்ஸ்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உறவுகளே. அதனால் நம்ம உருண்டை சோறு போடும்போது நான் போய் 2 உருண்டை வாங்கி சாப்பிட்றேன். இந்த வாட்டி எனக்கு முன்னாடி இவங்கெல்லாம் முந்திக்கிட்டாங்க. என்ன அந்த ஆசீர்வாதம் வாங்கின கேப்பில் எங்கெல்லாம் முந்திட்டாங்க உறவுகளே. அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் படுத்துட்டோம் உறவுகளே. இப்படி தான் எங்கள் மாட்டுப்பொங்கல் போச்சு. ரொம்ப நன்றி உறவுகளே. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உறவுகளே. இந்த டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னா, நிறைய வேலை, நிறைய ஜாலி, கொஞ்சமாக சண்டை, கொஞ்சமாக சேட்டை, எல்லாத்தோட இனி டே எங்களுக்கு செம்மையாக போச்சு உறவுகளே. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். என் வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க உறவுகளே. நன்றி உறவுகளே. நம்ம நாளைக்கு கரிநாள் வீடியோவோட பார்க்கலாம்.